ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹர. தீர்காயுஷ்மான் பவ, சௌமிய, இப்படிலாம் நம்மளோட பெரியவா நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா. நாம் கூட நம்மளோட குழந்தைங்களுக்கு இப்படித்தான் ஆசீர்வாதம் பண்ணுவோம். அதற்கு என்ன பொருள் அப்படிங்கிறது, அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியாது. அந்த அர்த்தத்தை ஒரு சமயம் மகாபெரிவா படித்து பட்டம் பெற்ற, சிரோன்மணி பட்டம் பெற்ற, வித்வத் பட்டம் பெற்ற அந்த சபையில் மகாபெரிவாக்கும் அவளுக்கும் ஒரு கலந்த ஆய்வு நடந்தது. அதில் என்ன இந்த ஆசீர்வாதத்திற்கு அர்த்தம் அப்படிங்கிறத சொன்னார் மகாபெரிவா. அது என்ன அப்படிங்கிறத இன்றைய மகாபெரிவா அனுகிரக கதைகளில் பார்க்கலாம். ஒரு நாள் பெரியவாளை தரிசனம் செய்யறதுக்காக சிரோன்மணி பட்டம் பெற்ற பண்டிதர்கள், அப்புறம் 4-5 வித்வான்கள் எல்லோரும் பெரியவாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணால், பெரியவாவும் சாஸ்திர சம்பிரதாய விஷயங்களை பற்றியும் அவர்களோட பேசிகிட்டு இருந்தார். அப்படி பேசிகிட்டு இருக்க போதே பேச்சுவாக்கிலேயே கேட்டார், இங்கே வரவாலாம் நமஸ்காரம் பண்ணினா நான் திருப்பி நாராயண நாராயணன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறேன். நான் சந்நியாசி, அதனால் அப்படி சொல்கிறேன். ஆனால் சம்சாரிகள் நீங்கள்லாம் என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவேல் அப்படின்னு கேட்டார். தீர்காயுஷ்மான் பவ, சௌமியன்னு சொல்லுவோம் பெரியவா அப்படின்னு இங்கே வந்திருந்த வித்வான்களும் இவாளும் சொன்னான். சரி, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். ரொம்ப நாள் தீர்க்கமான ஆயுஷோட சௌக்கியமாக இருன்னு அர்த்தம் பெரியவா அப்படின்னார் ஒரு சிரோன்மணி பட்டம் பெற்றவர். அங்கிருந்த எல்லா வித்வான்களும் அதையே சொன்னால் எல்லாரும் அதை ஆமோதிச்சான். பெரியவாவாலெல்லாம் ஒரு குறு நகையோடு அப்படியே பார்த்துட்டு இருந்தார். ஒரு 5 நிமிஷம் கழித்து, நீங்கள் அத்தனை பேரும் சொன்னது அர்த்தம் தப்பு அப்படின்னார். பண்டிதர்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டது. அது எப்படி? ஏதோ கொஞ்சமாக சமஸ்கிருதம் தெரிஞ்சவா கூட இதற்கு அர்த்தம் சொல்லிடுவார்கள். அவ்வளவு சுலபமான சொல், அது எப்படி தப்பாகும் அப்படின்னு ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியலை. அப்படியே பெரியவாவே பார்த்துட்டு இருந்தா. சரி, நானே சொல்லட்டா அப்படின்னு கேட்டோன்னே, பெரியவா தான் எங்களுக்கு எல்லாத்தையும் தெரிய வைக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னோன்னே பெரியவாவும் சொல்ல ஆரம்பித்தா. எல்லாரும் காதை தீட்டின்ட்டு உட்கார்ந்துருந்தா. 27 யோகங்களில் ஒரு யோகத்தோட பேர் ஆயுஷ்மான்னு பேர். 11 கர்ணங்களில் ஒரு கர்ணம் பவங்கிறது. வார நாட்களில் சௌமிய வாரம்னு சொல்கிறது புதன்கிழமை. இந்த 3, அதாவது புதன்கிழமையில் ஆயுஷ்மான் யோகமும் பவகரணமும் சேர்ந்து வந்தாக்க அந்த நாள் ரொம்ப ஸ்லாக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஆயுஷ்மான் பவ சௌமியன்னு இந்த 3 கூடி வந்தால் என்னென்ன பலன்கள்லாம், நல்ல பலன்கள்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. அங்கே வந்த அத்தனை வித்வான்களுக்கும் ஒரே நேரத்தில் தண்டம் போல பெரியவா சரணத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணால். 4-5 சிரோன்மணிகள், 5-6 வித்யாவாசஸ்பதிகள் இருந்தும் கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லி கொண்டிருந்த இத்தனை எளிய வாழ்த்துக்கு இவ்வளவு ஆழ்ந்த அர்த்தம் காட்டி கொடுத்த அந்த ஞானமேருவின் முன் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுவதை விட வேறு என்ன செய்ய முடியும்? இதைத்தான் தமிழில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாள். புதன்கிழமையோட இந்த யோகமும் கர்ணமும் சேர்ந்து அமையும் நல்ல நாள் ரொம்ப அரிது. சிரோன்மணிகளுக்கெல்லாம் ஒரு வகை பாடம் சொல்லி கொடுத்தாருன்னு செல்ல பிள்ளைக்கெல்லாம் வேறு மாதிரியான பாடம் நடத்தினால் நம் மகாமாதா.
நாம் சிரோன்மணிகளாக வேண்டாம், என்றைக்குமே நம்ம பெரியவாளுக்கு நம்ம செல்ல குழந்தையாகவே இருப்போம். மனசில் எந்த கல்மிஷமும் இல்லாமல் பெரியவா சொல்கிற அந்த வழியில் நடந்து நம்மளோட வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் அடையலாம். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கரா.